சார் சாப்பிட உட்காருங்க, பாய் வீட்டு கல்யாணம், பிரியாணி போட்டுனே வராங்க, நம்மளுக்கு போடுறான், பார்த்தா ஒரு பீஸ் கூட இல்லை. நம்ம ராசி. சில பேர் பீஸ் இல்லாததை பார்த்தா உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெரியுமா? பக்கத்து இலையை பார்ப்போம், அங்கே 2 பீஸ் இருக்குது. இந்த பக்கத்து இலைக்காரன் சும்மா இருக்க மாட்டான், பீஸே இல்லை போல இருக்குது உங்களுக்கு அப்படின்னா. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டான். எப்பவும் வந்தது வேகாதே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்பப்போ ரோட்ல இறங்கி ரஃப் டஃபா குஸ்கா சாப்பிடணும், அப்பதான் பாடி ஃபிட்டா இருக்கும். என்ன அழகு, என்ன அழகு. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பிரியாணிக்கின்ற அழகை பாருங்கள். கழுவ வேண்டியதை கழுவி, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, சமைக்க வேண்டியதை சமைச்சு, என்ன அழகு. எங்கள் அண்ணனை பாரு, அரிசியை கழுவி கழுவி கழுவி. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம், அவ்வளோதான். உனக்காக கரையோனும் மெழுகாக எரியோனும் மாறேனே உன்னை தேடி ஆசை தீர பேசி போக. தங்கமே தங்கமே எம்பட தங்கமே தங்கம். இவங்க எல்லாம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் சார், ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும் சரியா? என்ன மீல்ஸோ என்னவோ எது வந்தாலும் பிரியாணி தான் கிங்கு. ஆனா உலகத்துல இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் பார்த்ததே இல்லமா. ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான், ஒரு தட்டுக்கு ஒரு பிரியாணி தான்டா. பட் நான்லாம் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுவேன். நான் யார் லவரும் கிடையாது, நான் சோறு லவரு. பக்கத்துல இருக்கிறவன் என் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன்.